மிதுன ராசி அன்பர்கள் முன்னேறப் போகிறீர்கள். அடுத்த படியில் அடி எடுத்து வைக்கப் போகிறீர்கள். இந்த 4ஆம் இடம் இப்போ உங்களுக்கு வலுக்கிறது. ஒரு பக்கம் சுக்கிரன் நீச்சமானாலும் சரி, மறுபக்கம் ராசியாதிபதி புதன் செவ்வாயோடு சேர்ந்தாலும் சரி, கட்டாயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறது. அது என்ன முன்னேற்றம், யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தடை இடையூறுகள் இதெல்லாம் சரி பண்ண போகிறீங்க. நல்லா படிப்பீங்க. அந்த குடும்ப சூழ்நிலை தான் உங்களுக்கு படிக்க விடாமல் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம்தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் ஆரோக்கியம் மேம்படும். பொருள் தான் பிரச்சனையாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் பொருள் கிடைக்கும். இப்படி அந்த படிக்கிறதுக்கு எதெல்லாம் தடை இருக்கோ அதெல்லாம் சரியாகி நன்றாக படிக்கக்கூடிய யோகமானது இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஜீவனஸ்தானத்தில் சனி இருந்து ஜீவனாதிபதி குரு ராசியில் இருக்க. அப்படி இருக்கும்போது சூரியன் 4ஆம் இடத்திற்கு ஜீவன பாவத்தை பார்க்குறார். அந்த இடத்துல சனி இருக்கார், இருந்தாலும் சனியையும் பார்க்குறார். அதனால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ, முயற்சித்து கொண்டிருக்கிறீர்களோ, புரட்டாசி மாதம் வேலை கிடைக்கும். எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும்னு சொன்னால் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு நிலை.